ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் தொடர்கதை ஒரு ரொமான்ஸோட தொடங்குதுங்க. அதாங்க நிலாவும் சோழனும் கோயில் ட்ரிப்பு போயிட்டு வராங்கல்ல. காரில் சந்தோஷமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாட்டு பாடிக்கிட்டு ரெண்டு பேர் கையும் உரசிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே வராரு சோழன். அப்புறம் கோயில் ட்ரிப்பு எல்லாம் முடிஞ்சதும் அந்த வயசானவங்க பெரியவங்களை லக்ஷ்மி அம்மாவையும் சுரேஷ் ஐயாவையும் வீட்டில் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு அம்மா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறாரு சோழன். அதுக்கு உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சோழா உள்ளே வந்துட்டு போங்கப்பா, ரெண்டு பேரும் இப்போ தான் வந்திருக்கீங்க, வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதும் அந்த அம்மா சொல்கிறாங்க, சோழன் உனக்கு கிடச்சிருக்கிற பொண்டாட்டி ரொம்ப நல்லவப்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் ஐயாவும் சொல்கிறாரு, சோழன் இந்த முறை ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் நிலா நீ வந்ததுனால கம்ஃபர்டபுளாக இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தட்டில் பழமும் பூவும் சோழனுக்கும் நிலாவுக்கும் வச்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் அதை வாங்கிக்கிட்டு நிலா பூவெலாம் வச்சுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்கங்க. வீட்டுக்கு வரும்போது நிலா கேட்குறாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நிலா, வீடு வந்துருச்சு அப்படின்றாரு சோழன். இல்லைங்க, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாமே, பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கேட்டு நான் போகாமல் இருப்பேனா நிலா, போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பீச்சுக்கு போகலான்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அனீஷ் வராருங்க. யார் வீட்டுக்கு? சேரன் வீட்டுக்கு அனீஷ் வராரு. அனீஷை பார்த்துட்டு நடேசன் கூப்பிட்டு கேட்குறாரு, அனீஷே இங்கே வா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்றாரு. உங்கள் ஊரில் சொந்தக்காரங்களாம் வந்தாங்களே, அவங்களாம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. அப்பா அனீஷ் சொல்கிறாரு, அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படிப்பா இன்னும் 2-3 நாள் தங்கி இங்கேயே தேடுவாங்கன்னு பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்கன்ற, உங்கள் ஆளுங்களாம் எப்படிப்பா டைப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அனீஷ் கிட்ட. அதுக்கு அனீஷ் சொல்கிறாரு, அப்பா எங்கள் ஆளுங்களாம் ரொம்ப மோசமானவங்க, சந்தாவை எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க ஊரில், அதனால தான் தேடிக்கிட்டு வந்தாங்க. அவங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அவருக்கு தான் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க. நான் தான் சந்தாவை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன், என்னால் அதான் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடேசன் சொல்கிறாரு, அப்பா அப்போனா இவ்வளோ பிரச்சனை இருக்கே, சந்தாவை கூட்டின்னு போயிட்டு உங்கள் மாமா கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க, நீ சேரனுக்கும் சந்தாக்கும் முதல்ல சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிருப்பா, அதை முதல் பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். நடேசன் உள்ளே போனதும் சந்தாவை பார்த்து எப்படி இருக்கிறேன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன் அண்ணா அப்படின்றாரு. அப்புறம் வானதியை பார்த்து, அம்மா உனக்கு தாம்மா ரொம்ப நன்றி சொல்லணும்மா, சரியான நேரத்தில் நீ சந்தாவை காப்பாற்றின அப்படின்றாரு. உடனே வானதி, எனக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் நிலாவும் அப்புறம் பீச்சுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்கங்க. போயிட்டு ஒரே சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே. பீச்சில் தண்ணியில் போய் காலை நனைச்சி விளையாடுறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி அடிச்சுக்கிட்டு மேலே மேலே ஊற்றிக்கிட்டு ஒரே விளையாட்டு, ஒரே ரொமான்ஸ் விளையாட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் மேலே நிலாவுக்கு காதல் வந்துடுச்சு போலங்க. ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, ரொம்ப பாசமாக உருகுறாங்க அவர் மேலே. அவருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கனவு மாதிரி இருக்குது, புயல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் விளையாடிட்டு உட்காந்து சோளம் வாங்கி சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறமா நிலா சொல்கிறாங்க சோழன்கிட்ட, சோழன் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வரணும், ஏதாச்சும் பெருசாக செஞ்சு சாதிக்கணும், நீங்கள் நைட்டெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, 8 மணி நேரம் கரெக்டாக வேலை பார்க்கணும், மற்ற டைம் ஃபுல்லாக நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க, அது மாதிரி இருக்கணும், நிறைய நிறைய விஷயங்கள் செய்து நீங்கள் பெரிய இடத்துக்காக போகணும், இதே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. உடனே சோழன் கேட்குறாரு, ஏங்க என்ன நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறீங்களா? இல்லை ரொம்ப அக்கறையாக பேசுகிறீங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுறீங்களே, அதனால தாங்க கேட்குறேன் அப்படின்றாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சோழன் அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. உண்மையாவா? அப்புறம் காலையில் நான் எழுந்து பார்த்ததும் ரூமில் காணாமல் போயிடுவீங்களா? அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது இல்லை அப்படின்றாங்க. சே அது மாதிரிலாம் போக மாட்டேன் அப்படின்றாங்க. ப்ராமிஸா அப்படின்றாரு. ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை சோழன் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் என் கூட இருக்கிறதே பெரிய ஏதோ செஞ்சா மாதிரி தாங்க அப்படின்றாரு அவர். இல்லை சோழன் நான் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே சோழன் கேட்குறாரு, என்ன வேணாலும் பண்ணுவீங்க
பண்ணுவீங்களான்னு. பண்ணுவேன். என்ன பண்ணணுன்றாங்க. நாளைக்கு இத மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். சோழன் என்ன பண்ண சொல்றாரு நிலாவ? என்ன அவங்க கிட்ட கேட்குறாருன்னு ஆர்வமா காத்திருப்போங்க. நன்றி. பாய் பாய்.